பேசிய பேச்சை நினைத்து நீ உன் வாழ்க்கையில் வருத்தப்படுவாய். நம் எண்ணம் நிறைவேறக்கூடிய நேரம் நெருங்கிக் கொண்டிருக்கிறது. நாம் நினைத்தது நடக்கப் போகிறது. அணுமணுக்குள் இருக்கும் சினம் சீறிக்கொண்டு வருகிறது. அனுமன், உனக்கு மீண்டும் ஒரு வாய்ப்பு தருகிறேன். இந்த நொடியை இங்கிருந்து சென்று தங்களுடைய மனமே இருள் அடைந்திருக்கும் பொழுது நீங்கள் எப்படி எனக்கு ஞான ஒளியை அளிப்பீர்கள்? உங்களிடத்தில் ஞானம் இல்லை. அது மட்டுமல்லாமல் இங்கு இருக்கக்கூடியவர்களுக்கு தலைவனாக இருக்கும் தகுதியை நீங்கள் எப்பொழுதோ இழந்து விட்டீர்கள். ஒரு சாதாரண வானரனுக்காக தாங்கள் இவ்வளவு கோபப்படுவதா? நன்றாக இல்லை. பிரச்சனையை என்னிடம் விட்டு விடுங்கள். அவனை எப்படி இங்கிருந்து அனுப்ப வேண்டும் என்று எனக்கு தெரியும். இப்பொழுது என்ன செய்ய போகிறாய்? அவனுடைய வழியிலேயே சென்று அவனை தாக்கப் போகிறேன். குரு சூரிய தேவனை விழுங்க வருகிறான். நடந்தால் என்னால் எப்படி சீடனாக முடியும்? நாகுவை தடுத்து நிறுத்துவது. நான் உங்களுக்கு வாக்களிக்கிறேன். ராமபக்த அனுமன் வாக்களிக்கிறார். இன்று சூரிய தேவனை எவராலும் விழுங்க இயலாது. சூரிய தேவனிடம் ஞானத்தை பெறும் உனக்கு அந்த நான்முகனாரின் சாபம் தான் கிடைக்கப் போகிறது. அந்த வானர சிறுவன் செய்த தவறுக்கான தண்டனையை அனுபவித்தே ஆக வேண்டும். வழியை விட்டு விலகி சென்று விடுங்கள். செல்ல வேண்டியது நான் இல்லை அனுமன். உன்னை இங்கிருந்து விரட்டவே வந்துள்ளேன். பிடிவாத குணத்தை விட்டுவிடு அனுமன். உன்னை தடுக்க வந்திருக்கிறேன் என்று நினைத்தாயா அனுமன்? ஆகும். சூரியனை விழுங்க விடாமல் தடுக்க வேண்டும். செய்வாய் என்ற நம்பிக்கை உள்ளது. நீ அப்படி நடந்து கொண்டால்தான் நான் என் கடமையை செய்யவில்லையே என்று பழியும் என் மீது விழாதிருக்கும். பார்த்து விடலாம். இந்த விளையாட்டில் உன்னை நான் தோற்கடித்தே தீருவேன். கிரகண நேரம் முடிந்த அடுத்த நொடி நான் முகனை அவமதித்ததற்கு நீ மிக பெரும் தண்டனையை அனுபவிக்கப் போகின்றாய். அவர் உனக்கு தண்டனை தரப்போவது உறுதி. இந்த தண்டனையில் இருந்து உன்னால் நிச்சயம் தப்பவே முடியாது. தயாராக இரு என்னுடைய அடுத்த தாக்குதலுக்கு.